ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபர்கர் அகாடமி. நான் உங்கள் பாலா பேசுகிறேன். நான் இப்போ ரீசெண்டாக நேற்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் எலிஜிபிலிட்டிக்கான சிலபஸ் வந்து என்ன அப்படின்ட்டு பார்த்தேன். இதில் ஒரு 37 ஹெட்டிங்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஓகேவா, நான் ஏன் இது வந்து பார்த்தேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள சிலபஸ்க்கும் இதுக்கும் வந்து என்ன ரிலேஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தேன். இல்லை கிட்டத்தட்ட ஒரு 32 33 டாபிக் வந்து இதுக்கும் வந்து இதற்கும் வந்து சேமாக தான் வந்து இருக்கிறது. ஓகேவா, அதனால ஓகே அப்படின்ட்டு பார்த்தேன். இன்னைக்கு ஈவினிங் வந்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் சரி இந்த இது மிஸ் பண்ணிட்டேன். இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை வந்து டவுன்லோட் பண்ணல, அதனால் இது மிஸ் ஆனதுனால சரி அப்படின்ட்டு நான் இப்போ டிஎன்பிசி வெப்சைட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து பார்த்தேன். ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு வந்து பார்த்தேன். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அங்கே போய் பார்த்தா தான் ஒரு ஷாக் வந்து தெரியுது. இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை வந்து சேஞ்ச் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இங்கே பாருங்கள், ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகள் தேர்வு நேர்முக பதவிகள் அப்படின்னு கொடுத்துட்டு தமிழ் தகுதி தேர்வு 10ஆம் வகுப்பு தரத்தில் 100 கேள்வின்ட்டு இப்போ உள்ள இந்த சிலபஸ் இருக்கா, இந்த சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. ஓகேவா, நம்ம நேற்று ஒரு சிலபஸ் பார்த்தோமா, குரூப் 4க்கு வந்து பார்ட் சி தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீடு தேர்வுன்னு 100 கொஸ்டின் கொடுத்தாங்களா, அழகு 1லிருந்து அழகு 7 வரைக்கும். அதையே தூக்கி இப்போ தமிழ் தகுதி தேர்வுன்னு கொடுத்துட்டாங்க பாருங்க. தமிழ் தகுதி தேர்வு 10ஆம் வகுப்பு தரத்தில் 100 கேள்விகள்ட்டு அழகு 1 இலக்கணம் 25, சொல்லகராதி 15 கேள்விகள், எழுதும் திறன் 15 கேள்விகள், கலைச்சொற்கள் வந்து 10 கேள்விகள், வாசித்தல் மற்றும் புரிந்து கொள்ளும் திறன் 15 கேள்விகள். அதே இது அப்படியே தூக்கி வச்சிருக்காங்க. எளிய மொழிபெயர்ப்பு 5 கேள்விகள் அண்டு இலக்கியம் தமிழ் அறிஞர்கள் தமிழ் தொண்டும் வந்து 15 கேள்விகள் அப்படின்ட்டு வச்சிருக்காங்க. இதை வந்து எப்போ மாற்றிருக்காங்கன்னா நேற்று நைட்டு மாற்றிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் பார்த்ததே வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஈவினிங் தான் வந்து பார்த்துருந்தேன். அதற்கு பிறகு வந்து நேற்று நைட்டு வந்து இதை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்போ தமிழ் தகுதி தேர்வுக்கான சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்கங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதற்கு முன்னாடி இருந்த இந்த தமிழ் தகுதி தேர்வு கட்டாய மொழி தகுதி தேர்வு பாடத்திட்டம் இந்த 10ஆம் வகுப்பு தரத்தை வந்து இப்போ நீக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து ஈஸியாக இருக்குமா கஷ்டமாக இருக்குமா அப்படிங்கிறது நமக்கு உறுதியாக தெரியாது. ஏன்னா தமிழ் தகுதி தேர்வுங்கிறது எப்பவும் வந்து ஈஸியாக இருக்கும். அப்போது இந்த குரூப் 4 சிலபஸையும் வந்து இதே கொடுத்துருக்காங்கன்னா மேபி ஈஸியாக இருக்கலாம். மேபி அது ஏன் தமிழ் தகுதி தேர்வு இவ்வளோ ஈஸியாக இருக்கணும், அதை கஷ்டமாக வைப்போம் அப்படிங்கிறது மாதிரி இருக்கலாம். இதற்கு வந்து நமக்கு ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் கிடைச்சா இன்னும் வந்து ஒரு கிளாரிட்டி இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் இந்த அடைப்பு உள்ள சொல்ல தகுந்த இடத்தில் அடைப்புக்குள்ள உள்ள சொல்ல தகுந்த இடத்தில் சேர்க்கன்னு போட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கோடிட்ட இடங்களை நிரப்புகன்னு சொல்கிறாங்களா இல்லைன்னா வேறு மாதிரி எதையாட்டு சொல்ல வராங்களா அப்படிங்கிறது தெரியல. மேபி இது கோடிட்ட இடங்களாக தான் இருக்கும். ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த நியூ சிலபஸில் கோடிட்ட இடங்கள்னே கொடுத்துருப்பாங்க. இது ஒன்று மட்டும் சேஞ்ச் ஆகியிருக்கு. ஏன்னா இதுக்கு ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த அடைப்புக்குள்ளே உள்ள சொல்லை இடத்தில் சேர்க்க அப்படிங்கிறதுல கேள்விகள்லாம் ரொம்ப டஃப்பாக கேட்குறாங்க. தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் டஃப்பாக கேட்டிருக்காங்க. அப்போ இங்கே டஃப்பாக கேட்பாங்களா இல்லைன்னா ஈஸியாக பள்ளிக்கு சென்று கல்வி பயிலுதல் சிறப்பு இந்த மாதிரி ஈஸியாக கேட்பாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. மாடல் கொஸ்டின் பேப்பர் கிடைச்சா நமக்கு ஈஸியாக இருக்கும். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேற்கோள்கள் அப்படிங்கிறது என்னன்ட்டே புரியல. ஓகே, மேற்கோள்கள் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு ஸ்கூல் புக்ஸ் உள்ள எல்லாமே புறநானூறு அகநானூறு அப்படின்ட்டு எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே அதுதான் வந்து மேற்கோள்களே கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஸ்கூல் புக்கு நியூ புக்கு ஓல்டு புக்லாம் சேர்ந்து ஒரு 300-400 மேற்கோள்கள் இருக்கும். அதுவை சொல்கிறாங்களா இல்லை எதை சொல்கிறாங்க, திருக்குறளுக்குள்ள மேற்கோள்களை சொல்கிறாங்களா அப்படின்ட்டு தெரில. ஸோ ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் விட்டு இந்த இதுக்கெல்லாம் ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்தா நல்லாயிருக்கும். ஸோ எல்லாருமே வந்து டிஎன்பிசி கிட்ட மாடல் கொஸ்டின் பேப்பர் கேளுங்க. கண்டிப்பாக வந்து மாடல் கொஸ்டின் பேப்பர் தருவாங்க. எல்லா யூடியூப் சேனல் சார்பாக வந்து கேட்போம். நானும் வந்து மாடல் கொஸ்டின் பேப்பர் வேண்டும்ட்டு ஒரு வீடியோ வந்து போடுறேன். நீங்களும் கேளுங்க. எல்லா யூடியூப் சேனல்லையும் சொல்லுங்கள். மாடல் கொஸ்டின் பேப்பர் வந்துச்சுன்னா நமக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். இப்போ ஒரே மண்டை காஞ்சிட்டு போயிருக்கு. இப்போ இது எதுக்கு மாற்றணும்? தமிழ் தகுதி தேர்வு 10ஆம் வகுப்பு தரத்தில் உள்ள 100 கொஸ்டினை இப்போ ஏன் மாற்றணும்? அந்த பழைய இதே வந்து இருந்திருக்கலாம். அப்போ இதையும் சேர்ந்து ஈஸி ஆக்க போகிறானுங்களா கஷ்டமாக்க போகிறானுங்களான்ட்டு இப்போ நமக்கு ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுறது தான் டிஎன்பிசியோட வேலை. ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்தா நல்லாயிருக்கும். அதுக்கு மாடல் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துட்டா பிரச்சனை இல்லை, எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, எல்லாரும் வந்து கேளுங்க. நானும் வந்து கேட்குறேன். எல்லா யூடியூப் சேனல்லையும் கேட்க சொல்லுங்கள். தேங்க்யூ. வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.